இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே, மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே இறை மாண்பை இன்று பெறவே விரைவாய் வருவோம், தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய தினம் திருவருகை காலத்தினுடைய முதல் ஞாயிறை நாம் கொண்டாடுகின்றோம். திருவழிபாட்டு ஆண்டு காலத்தினுடைய துவக்கமே இன்று திருவருகை காலத்தோடு ஆரம்பமாகின்றது. இயேசுவினுடைய வருகைக்காக இஸ்ராயல் மக்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக காத்திருந்ததை போல அவருடைய இரண்டாம் வருகைக்காக நாம் நம்மையே தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இந்த திருவருகை காலம் நமக்கு கொடுக்கின்ற ஒற்றை வார்த்தையும் மைய கருத்தும் விழிப்பாயிருங்கள், விழிப்பாயிருங்கள். நாம் விழிப்பாயிருக்க இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் நம்பிக்கையாளருக்கு மன உறுதியை அளித்தருளும். அதனால் வரவிருக்கும் கிறிஸ்துவை அவர்கள் நீதி செயல்களுடன் எதிர்கொள்ளவும் அவரது வலப்பக்கத்தில் சேர்க்கப்பட்டு விண்ணக அரசை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவார்களாக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீர் வானங்களை பிளந்து இறங்கி வரமாட்டீரா? இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 63, இறைவசனங்கள் 16 முதல் 17 மற்றும் அதிகாரம் 64, 1 முதல் 3 மற்றும் 8. ஆண்டவரே, நீர்தான் எங்கள் தந்தை, பண்டைய நாளிலிருந்து எம் மீட்பர் என்பதே உமது பெயராம். ஆண்டவரே, உம் வழிகளில் இருந்து எங்களை பிளற செய்வது ஏன்? உமக்கு அஞ்சி நடவாதது எம் நெஞ்சங்களை கடினப்படுத்தியது ஏன்? உம் ஊழியர்களை முன்னிட்டும் உம் உரிமை சொத்தாகிய குலங்களை முன்னிட்டும் திரும்பி வாரும். நீர் வானங்களை பிளந்து இறங்கி வரமாட்டீரா? மலைகள் உம் திருமுன் நடுநடுங்குமே. நீர் இறங்கி வந்தீர், மலைகள் உம் முன்னே உருகி ஓடின. தம்மை நம்பியிருக்கதை செயலாற்றும் கடவுள் உண்மையன்றி வேறு யார்? முற்காலம் முதல் இது பற்றி எவரும் கேள்வியுற்றதில்லை, செவியுற்றதும் இல்லை, கண்ணால் பார்த்ததும் இல்லை. மகிழ்ச்சியுடன் நேர்மையை கடைபிடிப்போருக்கும் உண்மையும் உம் வழியும் நினைவில் கொள்வோரும் நீர் துணை விரைந்து வாரீர். இதோ நீர் சினமடைந்தீர், நாங்கள் பாவம் செய்தோம். நெடுங்காலமாய் பாவம் செய்திருக்க நாங்கள் மீட்கப்படுவது எங்கனம்? நாங்கள் அனைவரும் தீட்டுப்படுவரை போல் உள்ளோம். எங்கள் நேரிய செயல்கள் எல்லாம் அழுக்கடைந்த ஆடை போல் ஆயின. நாங்கள் யாவரும் இலை போல் கருகி போகின்றோம். எங்கள் தீச்செயல்கள் காற்றை போல் எங்களை அடித்து சென்றன. உம் பெயரை போற்றுவார் எவரும் இல்லை, உம்மை பற்றி கொள்ள முயல்பவர் எவரும் இல்லை. நீர் உம் முகத்தை எங்களுக்கு மறைத்துள்ளீர், எங்கள் தீச்செயல்களின் பிடியில் எங்களை அழிய விட்டீர். ஆயினும் ஆண்டவரே, நீர் எங்கள் தந்தை, நாங்கள் களிமண். நீர் எங்கள் குயவன், நாங்கள் அனைவரும் உம் கைவேலைப்பாடுகளே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே, எம்மை மீட்குமாறு உம் முக ஒளியை காட்டியருளும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். இஸ்ரவேலின் ஆயரே செவிசாயும், கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிர்ந்திடும். உம் ஆற்றலை கிளர்த்தல செய்யும், எம்மை மீட்க வாரும். பல்லவி. கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். படைகளின் கடவுளே, மீண்டும் வாரும். விண்ணி நின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வழக்கை நாடுவதை கிளைகளை உமக்கென நீர் வளர்த்த மகவே காத்தருளும். பல்லவி. கடவுளே,
எம்மை மீட்குமாறு உமது முகவொளியை காட்டியருளும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். உமது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக. உமக்கென்று நீர் உறுதி பெற செய்த மானிட மைந்தரை காப்பதாக. இனி நாங்கள் உம்மை விட்டு அகல மாட்டோம். எமக்கு வாழ்வளித்தருளும். நாங்கள் உமது பெயரை தொழுவோம். பல்லவி. கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முகவொளியை காட்டியருளும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். இரண்டாம் வாசகம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் என காத்திருக்கிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை சொற்றொடர்கள் 3 முதல் 9 முடிய. சகோதர சகோதரிகளே, நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டும் அல்ல, அனைவருக்கும் ஆண்டவர். கிறிஸ்து இயேசுவின் வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட இறையருளை முன்னிட்டு உங்களை நினைத்து என் கடவுளுக்கு என்றும் நன்றி செலுத்துகிறேன். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பெற்று சொல்வன்மையும் நிறையறிவும் பெற்று எல்லா வகையிலும் செல்வரானீர்கள். மேலும் கிறிஸ்துவை பற்றிய சான்று உங்களால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக காத்திருக்கும் உங்களுக்கு அருள்கொடை எதிலும் குறையே இல்லை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில் நீங்கள் குறை சொல்லுக்கு ஆளாகாதிருக்க அவர் உங்களை இறுதி வரை உறுதிப்படுத்துவார். கடவுள் நம்பிக்கைக்கு உரியவர். தம் மகனும் நம் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு பெற உங்களை அவர் அழைத்துள்ளார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னென்ன அற்புத ராகங்களே இறை உன்னை வாழ்த்திடவே. என் மன்னவா உனை வாழ்த்தவே என் உள்ளம் ஏங்குதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 13, இறைவாக்கியங்கள் 33 முதல் 37 முடிய. அக்காலத்தில் மானிட மகன் வருகையை பற்றி இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது. கவனமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள். ஏனெனில் அந்நேரம் எப்போது வரும் என உங்களுக்கு தெரியாது. நெடும் பயணம் செல்ல இருக்கும் ஒருவர் தம் வீட்டை விட்டு வெளியேறும் போது தம் பணியாளர் ஒவ்வொருவரையும் அவரவர் பணிக்கு பொறுப்பாளராக்கி விழிப்பாயிருக்கும்படி வாயில் காவலருக்கு கட்டளையிடுவார். அதுபோலவே நீங்களும் விழிப்பாயிருங்கள். ஏனெனில் வீட்டுத் தலைவர் மாலையிலோ நள்ளிரவிலோ சேவல் கூவும் வேளையிலோ காலையிலோ எப்போது வருவார் என உங்களுக்கு தெரியாது. அவர் திடீரென்று வந்து நீங்கள் தூங்குவதை காணக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்லுவதை எல்லாருக்குமே சொல்கிறேன், விழிப்பாயிருங்கள்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு திருவருகை காலத்தை நாம் துவங்குகின்றோம். திருவழிபாட்டிற்கு என்று சொல்லி ஒரு ஆண்டு இருக்கின்றது. வழக்கமாக ஆங்கில புத்தாண்டு என்பது ஜனவரியில் தொடங்கி டிசம்பரில் நிறைவடையும். அதே போல ஒவ்வொரு சமயத்திற்கும் அல்லது இனத்திற்கும் ஏற்ற அந்த கால பாகுபாடு உண்டு. அதே போல வழிபாட்டு ஆண்டிற்கு என்று சொல்லி ஒரு கால பாகுபாடு உள்ளது. வழிபாட்டு ஆண்டு எதில் துவங்குகின்றது என்றால் திருவருகை காலத்திலே துவங்குகின்றது. இன்றைய தினம்தான் வழிபாட்டு ஆண்டு காலத்தினுடைய முதல் நாள். அப்ப வழிபாட்டு ஆண்டு காலத்திலேயே அதுவும் துவக்கமே திருவருகை காலமாக அமைந்திருக்கின்றது என்றால் அதுல ஒரு சிறப்பு இருக்கின்றது. காரணம், மெசியாவினுடைய வருகைக்காக இஸ்ராயல் மக்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக காத்திருந்தார்கள். மெசியா வருவார், நம்மை மீட்பார் என்ற ஒரு எண்ணத்தோடும் ஏக்கத்தோடும் அவர்கள் காத்திருந்தார்கள். மெசியா வந்தார், மனிதர்களை பாவங்களிலிருந்து மீட்டார், அதற்காக தன்னையே பலியாக்கினார், மீண்டும் உயிர்த்து சென்று விட்டார். இப்பொழுது மீண்டும் ஒரு திருவருகை காலம் அவசியமா? இந்த கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டும். இப்பொழுது கொண்டாடுகின்ற திருவருகை காலம் மெசியாவினுடைய இரண்டாம் வருகை பற்றி அல்லது கடவுளுடைய இரண்டாம் வருகை பற்றி ஒரு அழுத்தம் திருத்தமான ஆழமான பதிவை நமக்குள் ஏற்படுத்துகின்றது. இந்த இரண்டாம் வருகையின் பொழுது நாம் அத்தனை பேரும் நியாய தீர்ப்பிற்கு உள்ளாக்கப்படுவோம். இப்பொழுது நாம் செல்லுகின்றது மீட்பிற்காக அல்ல, மாறாக வாழ்வு பெறுவதற்காக விண்ணகத்திற்கான மக்களாக நம்மை நாமே தயாரிக்கின்றோம். மெசியா பாவங்களிலிருந்து மீட்டது முதல் வருகை. இந்த மனித குலத்தை முழுமையாக அவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டது அவருடைய முதல் வருகை. இரண்டாவது வருகை நாம் அவரை சந்திக்க செல்வது. இன்றைக்கு அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் கொடுக்கப்படுகிற நற்செய்தி ஒற்றை வார்த்தையில் அழகாக சொல்லுகின்றது, விழிப்பாயிருங்கள். விழிப்பாயிருங்கள் அப்படின்னா எந்நேரம் நம்ம முழிச்சிட்டு தான் இருக்கிறோம். ஒன்றும் எல்லா நேரமும் தூங்கிட்டு இருக்கிறதுல இல்லை, எல்லா நேரம் விழிச்சிட்டு இருக்கிறதுல அந்தந்த நேரத்திற்கு ஏற்றவாறு நாம் செய்து கொண்டு இருக்கின்றோம். விழிப்பாயிருங்கள். இந்த வார்த்தையினுடைய பொருளை அந்த ஓமையின் வழியாக சொல்லுகின்றார். ஒரு தலைவன் வீட்டை விட்டு வெளியேறுகின்ற பொழுது தன்னுடைய பணியாளர்களுக்கு பொறுப்பை கொடுத்து விட்டு அவர் செல்லுகின்றார். திரும்பி வருகின்ற பொழுது அந்த பணியாளர் தூங்கிக் கொண்டிருக்க கூடாது. மாறாக அவருக்கு எந்த பணி கொடுக்கப்பட்டதோ அதை செய்து கொண்டிருக்க வேண்டும். காரணம், தலைவர் வரமாட்டாரு, தலைவர் பார்க்க மாட்டாரு, அல்லது அவர் வருவதற்கு காலமும் நேரமும் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய சுய விருப்பு வெறுப்பு எது இருக்கின்றதோ அதற்கு ஏற்ப செயல்படுகின்ற பணியாளர் ஒருபோதும் தலைவருடைய நன்மதிப்பை பெறப்போவதில்லை. மாறாக தனக்கு இட்ட கட்டளையை செய்கின்ற ஒரு பணியாளர் மாத்திரமே இதுல இந்த பொறுப்புல வெற்றி பெறுவார். இன்றைக்கு பல நேரங்கள்ல மனித வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா, இன்னும் காலம் இருக்கின்றது, இன்னும் நேரம் இருக்கின்றது, இன்னும் வாய்ப்பு வசதிகள் இருக்கின்றன, அது வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம், அது வரைக்கும் நம்ம எதை செய்யணுமோ செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். என்னுடைய பொறுப்பு என்ன, கடமை என்ன, நான் எதை செய்ய வேண்டும் என்பதை பல நேரங்களிலே தெரிந்தும் தெரியாததை போல நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அந்த இடத்துலதான் இயேசு விழிப்பாயிருங்க அப்படின்னா, விழிப்பாயிருங்க தூங்காம இருங்கன்னு சொல்றத இயேசுனுடைய நோக்கம் அல்ல. எது நமக்கு கொடுக்கப்பட்டதோ அதை செய்ய வேண்டும். அகுஸ்தினார் ஒரு முறை தன்னுடைய தோட்டத்துல தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்தார் அங்கிருந்த பூச்செடிகளுக்கு. அப்பொழுது அங்கு வந்த ஒரு பெரியவர் அவரை பார்த்து கேட்டார், ஐயா,
இந்த நேரத்தில் உங்களை பார்ப்பதற்கு இயேசு வந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று அவர் நினைச்சாரு. அவர் பெரிய பதில சொல்லுவாரு, பரபரப்போடு ஓடி போய் இயேசுவை வரவேற்று உட்கார வச்சு எல்லா காரியங்களும் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்த்தார். ஆனால் அகுஸ்தினார் மிக அருமையாக பதில் கொடுத்தார். இயேசு இப்பொழுது வந்தாலும் நான் தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுவேன். இவருக்கு வியப்பானது. உடனே கேட்கின்றார், இயேசு வந்தா மறுபடியும் இந்த வேலையை தான் செஞ்சிட்டு இருப்பீங்களா என்று சொல்லி வியப்போடு ஆச்சரியத்தோடு கேட்கின்றார். அப்பொழுது அகுஸ்தினார் சொன்னார், எனக்கு இயேசு கொடுத்த பொறுப்பு இந்த நேரத்தில் இந்த தோட்டத்திற்கு தண்ணீர் விடுவது. அதுதான் எனக்கு இப்பொழுது அவர் கொடுத்திருக்கின்ற பொறுப்பு. அவர் கொடுத்திருக்கின்ற கட்டளை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய கடமையும் என்னுடைய பொறுப்பும். அதை விட்டுட்டு நான் போறதல்ல. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்புகளை நாம் செய்து கொண்டிருந்தாலே, முறையாகவும் சீராகவும் சரியாகவும் செய்து கொண்டிருந்தாலே நாம் விழிப்பாய் இருக்கின்றோம் என்பதற்கான அர்த்தம். எல்லாத்தையும் கடைசி நேரத்தில் பார்த்துக்கலாம். 5 வருடங்கள் ஒரு மனிதன் தயாரிக்கின்றான் என்றால் அவனுடைய தயாரிப்பு சிறப்பானதாக இருக்கும். 5 வருடங்களுக்கு பின் நடக்கப் போகின்ற ஒரு காரியத்திற்காக அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி தள்ளி போட்டா நிச்சயமாக அவனுடைய தயாரிப்பு வீணானதாக போய்விடும். கடைசி நேரத்தில் 5 நாட்கள் மட்டுமே தயாரித்தால் அந்த நிகழ்விற்குரிய, அந்த விழாவிற்குரிய அல்லது அந்த காரியத்திற்குரிய எந்த ஒரு மதிப்பையும் மரியாதையும் பொறுப்பையும் அவன் செய்ததாக கருத முடியாது. ஒலிம்பிக் 4 வருடங்களுக்கு ஒரு முறை. முதல் 3 வருடங்கள் எல்லாம் கடைசியில பார்த்துக்கலாம், கடைசி ஒரு வருடம் என்று சொல்லி ஒரு மனிதன் களத்தில் இறங்கி பயிற்சி மேற்கொள்ளுகின்ற பொழுது நிச்சயம் வெற்றி பெறுவது கடினம். 4 வருடங்களும் முழுமையாக அவன் பயிற்சி பெற வேண்டும். வருடத்தின் இறுதியிலே தேர்வு, கடைசியில் பார்த்துக் கொள்ளலாம். இதுதான் நம்முடைய வழக்கமான வாடிக்கையான செயல்பாடு. தேர்விற்கு முந்தைய நாள் நாம் எல்லாவற்றையும் தயாராக்கி விடலாம் என்று. வருடம் முழுவதும் தயாரித்திருந்தால் வருடத்தினுடைய கடைசியில் பதட்டப்படவோ அல்லது தடுமாற்றம் அடையவோ தேவையில்லை. ஒரு தேர்தல் வருகின்றது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. 5 ஆண்டுகளும் அந்த மனிதர் நல்லதை செய்திருந்தால், நியாயமானதை மக்களுக்கு செய்திருந்தால், மக்களுக்குரிய காரியங்களை சந்தித்திருந்தால் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் அதற்கு மாறாக 5 ஆண்டுகளும் சுகபோகமாக வாழ்ந்துவிட்டு இருப்பதை சுரண்டிவிட்டு தங்களுடைய இருப்புகளை எல்லாம் கூட்டி வைத்துக் கொண்டு மக்களை நிர்கதியாய் விட்டுவிட்டு கடைசியில் தேர்தலுக்கு முன்பாக ஒரு 10 நாட்கள் அல்லது ஒரு வாரம் எல்லோருக்கும் சென்று பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்குவது அப்படிங்கிறது நிச்சயமாக இது மிக பெரும் தரக்குறைவான அல்லது ஓட்டை விலை பேசுகின்ற ஒரு காரியம். எங்கே விழிப்பும், எங்கே பொறுப்பும், எங்கே கடமையும் இருந்தது? இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம், விழிப்பாயிருப்போம். நம்மை சுற்றி நடக்கின்ற நிகழ்வுகளை குறித்து நாம் விழிப்பாயிருப்போம். எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதற்கு ஏற்ப நம்மை நாமே தயாரிப்போம். இன்றைக்கு கொடுக்கப்படுகின்ற நிமிடம் நமக்கு தயாரிப்பினுடைய நிமிடம். இதை தள்ளி போட்டால் அதற்குரிய நஷ்டமும் கஷ்டமும் பின்னால் வந்து சேரும். மாறாக இந்த நிமிடத்தை கூட சரியாக தயாரித்தால் நமக்குரிய லாபமும் நமக்குரிய உயர்வும் வந்து சேரும். இன்றைக்கு நாம் எப்பொழுதுமே தயாரிப்பினுடைய மக்களாக விழிப்பாயிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளையும் கடமைகளையும் அந்தந்த நேரத்திற்கும் அந்தந்த காலகட்டத்திற்கும் அந்தந்த சூழ்நிலைக்கும் ஏற்ப செய்ய இந்த திருப்பலியில் வரம் வேண்டுவோம். வானமும் பூமியும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூயாவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனுவானார். கண்
கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறோம். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவாராய் திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம், பாரினில் அவர் துணை வேண்டிடுவோம். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவோம். திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம், புனிதர்கள் உறவை நம்புகிறோம். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். நமது அன்பு வானக தந்தையிடம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வரங்களை நம்பிக்கையோடு மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, திருவருகை காலத்தை நாங்கள் துவங்கி இருக்கின்றோம். கடவுளுடைய இரண்டாம் வருகைக்காக எங்களை நாங்களே தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம். கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்புகளையும் கடமைகளையும் உணர்ந்து எம்முடைய திருத்தந்தையும் ஆயர்களும் குருக்களும் துறவரத்தாரும் சிறப்பாக பணியாற்றி அதன் வழியாக இந்த மந்தையை சீரோடு வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, நாடுகளையாள நல்ல தலைவர்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் மன்றாடிக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய நாட்டை ஆள்வதற்கு நடுநிலையான தலைவர்களை நீரே கொடுப்பீராக. இன்னும் குறிப்பாக எம்முடைய பகுதியிலே, எம்முடைய கேரள மாநிலத்திலே பஞ்சாயத்து தேர்தலை நாங்கள் எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். வருகிற டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி எங்களுடைய வாக்குகளை பதிவு செய்ய இருக்கின்றோம். ஆண்டவரே, நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க, குறிப்பாக எம்முடைய இயக்கத்தின் சார்பாக நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர்களுக்கு நீரே வெற்றியை பெற்றுக் கொடுக்க உதவி செய்வீராக. மக்களுடைய உள்ளத்திலும் எண்ணத்திலும் நீரே பேசுவீராக. நல்ல சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய இயக்கத்தை, அதன் சார்பாக நிறுத்துகின்ற வேட்பாளர்களை நீரே முன்னிலைப்படுத்தி நம்முடைய மக்கள் அத்தனை பேரையும் இந்த மனநிலைக்குள்ளாக கொண்டு வந்து அவர்களுக்கு தேவையான ஆதரவை பெற்றுக் கொடுக்கும்படி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் இறைவா, இந்த மனித சமுதாயம் எதிர்நோக்கி இருக்கின்ற இந்த கொரோனா தொற்று நோயினுடைய பிரச்சனையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை விடுவிப்பீராக. அச்சமும் பயமும் எங்களை ஆட்கொண்டிருக்கின்ற வேளையில் நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுப்பீராக. ஆண்டவரே, இந்த மனித குலம் முழுவதும் மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் வள்ளலே இறைவா, ஏழை எளிய மக்கள், கைம்பெண்கள், அனாதைகள், கைவிடப்பட்டோர், ஊனமுற்றோர், இன்னும் வாழ்க்கையிலே வாழ்வதற்கே வசதி வாய்ப்புகள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எண்ணற்ற அன்பு உள்ளங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரத்தினால் அவர்களை தொட்டு அவர்களுக்கு தேவையானவற்றை கொடுத்து நிம்மதியோடும் மனநிறைவோடும் வாழ உதவி செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஜெபிப்போமாக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்தில் எங்களுடைய தேவைகளை சமர்ப்பித்திருக்கின்றோம். ஏறெடுத்து கேட்டு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.
வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோமாறு வள்ளலுன் கருணையில் வாழ்கின்றோம். வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோமாறு வள்ளலுன் கருணையில் வாழ்கின்றோம். முழு முதல் தலைவாயிரஞ்சுகின்றோம். முழு முதல் தலைவா இறங்குகின்றோம். ஏமை திருப்பலி பொருளாய் தருகின்றோம். அன்பின் பலியாய் ஏற்பார் உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பார். அன்பின் பலியாய் ஏற்பார். படைப்பின் மீதே பரிவேறுக்க அந்த பரிவாழ்வும் மகன் உயிர் கொடுக்க. படைப்பின் மீதே பரிவேறுக்க அந்த பரிவாழ்வும் மகன் உயிர் கொடுக்க. படைப்பே உன்னால் மகிழ்ந்திருக்க. படைப்பே உன்னால் மகிழ்ந்திருக்க. உனில் படைத்தோம் தூய்மை நிறைந்திருக்க. அன்பின் பலியாய் ஏற்பார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் முது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்கு உரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக் கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானக தூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி
பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. தாயும் தந்தையுமான இறைவா, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுதை காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், குறிப்பாக தொற்று நோயிலே இறந்த சகோதர சகோதரின் ஆன்மாக்களையும், விடுதலைக்காக விதைக்கப்பட்டிருக்கின்ற எம்முடைய ஈழத்தமிழ் உறவுகளையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும்
நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே பரிசுத்தாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். விழிப்பாயிருங்கள் என நற்செய்தியின் வழியாக நம்மை இரண்டாம் வருகைக்கு தயார்படுத்திக் கொண்டிருக்கின்ற தெய்வம் இவரே. இந்த செம்மறியின் விருதுக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. அந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்தணலிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்தணலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. பாவங்கள் சுமையாயிருந்தும் உன் மன்னிப்பில் பனி போல் கரையும். பாவங்கள் சுமையாயிருந்தும் உம் மன்னிப்பில் பனி போல் கரையும். கருணையின் மழையில் நனைந்தால் உம் ஆலயம் புனிதம் அடையும். கருணையின் மழையில் நனைந்தால் உம் ஆலயம் புனிதம் அடையும். உம் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, வருகின்ற வாரத்திலும் வழக்கம் போல் ஏற்கனவே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட கால அட்டவணைப்படி திருப்பலியானது நடைபெறும். இங்கு சுரப்பாறை ஆலயத்திலே ஒவ்வொரு நாளும் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 6:30 மணிக்கும், கிளைப்பங்குகளிலே திங்கள் முதல் வியாழன் வரை மாலை 6:30 மணிக்கும் திருப்பலியானது நடைபெறும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையும் 6 மணிக்கு முதல் திருப்பலியும், 7 மணிக்கு 2ஆம் திருப்பலியும், 8 மணிக்கு 3ஆம் திருப்பலியும் நடைபெறும். எனவே அதற்கு ஏற்ப அனைவரும் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகின்றேன். அன்புக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, 5 ஆண்டுகளை நாம் நிறைவு செய்திருக்கின்றோம். நம்முடைய ஆட்சி முறையை சிறப்பாக செலவழித்திருக்கின்றோம். குறிப்பாக எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றி குடிநீர் திட்டம் 35 ஆண்டுகள் கையேந்தி கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இந்த 5 ஆண்டுகளிலே நிறைவு பெற்று எல்லோருக்கும் குடிப்பதற்கு தேவையான சுத்தமான குடித நீரை கொடுத்திருக்கின்றோம். 50 ஆண்டுகளாக மறுக்கப்பட்ட நீதி வலது வாய்க்கால் இன்றைக்கு அதிலே வெற்றியை கண்டு 262 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வாய்க்கால் வெட்டுவதற்காக அந்த வழிகளில் இருக்கின்ற மரங்கள் எல்லாம் அடையாளமிடப்பட்டு அவை சுத்தம் செய்யப்பட இருக்கின்றன. இது ஒரு மிகப்பெரிய சாதனையினுடைய வரலாறு. அது மாத்திரமல்ல, இந்த பகுதிக்கு தேவையான நீர் ஆதாரத்தை நாம் இனி வருகின்ற தலைமுறைக்கு சேர்த்து வைத்திருக்கின்றோம். வாய்க்காலாகட்டும், குடித நீராகட்டும், இவை அனைத்தும் எத்தனையோ தலைமுறைகளாக கிடைக்காமல் கிடைத்த ஒன்றை நம்முடைய ஆட்சி சிறப்பாக செய்து முடித்திருக்கின்றது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து. நம்முடைய குழந்தைகளுக்கு வீட்டையும் வாசலையும் நகையையும் நட்டையும் கொடுப்பதை விட மிகப்பெரிய ஒரு சொத்து அடுத்த தலைமுறைக்கு சுத்தமான குடிதண்ணீரையும் அடிப்படையான நீர் ஆதாரத்தையும் நாம் கொடுத்திருக்கின்றோம். எனவே இதனை நாம் உணர்ந்து கொண்டு அதே போல பல்வேறு நலத்திட்டங்கள், வீட்டு திட்டங்கள் எந்த பஞ்சாயத்திலும் இல்லாமல்
இந்த பஞ்சாயத்தில் 719 வீடுகள் 2 மடங்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு நலத்திட்டமும் எல்லா மக்களுக்கும் நடுநிலையான பார்வையோடு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அன்பு உள்ளங்களே, இந்த சூழலை புரிந்து கொண்டு இது தேர்தல் காலகட்டம், நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை உறுதியாக செய்ய வேண்டும். நமக்கு என்ன ஒரு வழிகாட்டுதல் முறை கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அதை முழுமையாக செய்வோம். வருவார்கள், அரசியல் கட்சிகள் வருவார்கள், ஓட்டுக்களை விலை கொடுத்து வாங்க பார்ப்பார்கள். இன்னும் பல நேரங்களில் பல்வேறு விதமான கவர்ச்சிகரமான பொருட்களை கொடுத்து வாங்க பார்ப்பார்கள். அல்லது நம்மை ஒரு போதையிலே வைத்து நம்முடைய ஓட்டுக்களை விலை பேசுவார்கள். இதெல்லாமே நடக்கப் போகின்ற சம்பவங்கள். அல்லது நம்முடைய இயக்கத்தையும் நம்முடைய கொள்கைகளையும் விமர்சித்தும் தரக்குறைவாகவும் பேசுவதற்கு முன் வருவார்கள். இதையெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன லட்சியத்தோடு சென்று கொண்டிருக்கின்றோமோ அந்த லட்சியத்தோடு தொடர்ந்து பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். நமக்குள் ஒரு நம்பிக்கையும் ஐக்கியமும் ஒன்றிணைப்பும் என்றுமே இருக்க வேண்டும். அது மட்டுமே நமக்கு வெற்றியை கொடுக்கும். எனவே நம்முடைய இந்த பயணத்தில், மக்களுக்கான பணி செய்கின்ற இந்த பயணத்தில், மக்களுடைய நலன்களை மட்டுமே முன்னிறுத்தி செயல்படுகின்ற இந்த வழிமுறையில், நம்முடைய இயக்கத்தில் நாம் இணைத்து கொண்டு எதை எப்படி செய்ய வேண்டும், யாருக்கு எதை செய்ய வேண்டும், எப்படி வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்பதை கண்முன்பாக கொண்டு சிறப்பாக முன்னோக்கி பயணிக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வேண்டுகின்றேன். தொடர்ந்து வருகின்ற நாட்களிலும் சிறப்பாக நம்பிக்கையோடு அனைவரும் பணியாற்ற அன்போடு வேண்டுகின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்வுகள் விண்ணகத்துக்கு உரியவற்றை அன்பு செய்யவும், நிலைத்து நிற்பவை மீது பற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு பயனளிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தை இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர், தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறைவார்த்தையில் என்ற இறைவார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். நம்பிக்கை வைத்து ஜெபித்தோம். அதன் பலனாக எங்களுடைய பகுதிக்கு தேவையான எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எம்முடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு போதுமான நிதியை ஒதுக்கி தேவையான தண்ணீரை கொடுத்து எங்களுடைய உரிமைகளை மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் விரைந்து நிறைவேற்றப்படுவதாக. மேலும் வருகின்ற பஞ்சாயத்து தேர்தலில் எம்முடைய ஆர்பிசி இயக்க வேட்பாளர்களுக்கு கணிசமான வெற்றியை கொடுத்து அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளையும் கொடுத்து மீண்டும் நல்லாட்சி தொடர உம்முடைய அருளையும் ஆசிரையும்
அருளையும் ஆசிரையும் கொடுத்தருள வேண்டும் என்று கொடுத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். மாதாவுன் கோயிலில் மணி தீபம் ஏற்றினே, மாதாவுன் கோயிலில் மணி தீபம் ஏற்றினே, தாயென்று தாயென்று உன்னைத்தான் பிள்ளைக்கு காட்டினே, மாதாவுன் கோயிலில் மணி தீபம் ஏற்றினே. மேய்ப்பன் இல்லாத மந்தை வழி மாறுமே, மேய்ப்பன் இல்லாத மந்தை வழி மாறுமே, மேரி உன் ஜோதி கண்டால் விதி மாறுமே, மெழுகு போ உருகினோம் கண்ணீரை மாற்றவா, மாதாவுன் கோயிலில் மணி தீபம் ஏற்றினே, மாதாவுன் கோயிலில் மணி தீபம் ஏற்றினே.